ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெக்குடைய அபியூசிவ் ஹஸ்பண்ட் பார்ட் 3டா. ஓகேவா? நம்ம செகண்ட் பார்ட்டை எப்படி என் பண்ணியிருப்போனாக்கா, ஜேகே ஜிமின்ட்ட நீ மாடலாக இருந்தேன்னு கேட்டிருப்பாங்க. ஜிமின் ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. இனிமேல் அப்படி ஒரு ட்ரீம் உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் பார்க்கணும், உன்னை நான் மட்டும் தான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜிமினுக்கு அதை கேட்டு ஒரு மாதிரி ஷிவராக இருக்கும். இப்போ அதோட என் பண்ணியிருப்பாங்க, கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, எனக்கு ஒர்க் இருக்குது ரெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கீழே போயிடுறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் எல்லா முடிவும் நீங்கள் தான் இருப்பீங்க அப்படி தான் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கும் லைஃப் இருக்கா என்ன சொல்லிட்டு நம்ம ஜிம் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இறந்து போய் என்னோட லைஃப் முடிஞ்சிருச்சு, அப்போவே நான் செத்து போயிட்டேன்ற மாதிரி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் உயிரோடு இருக்கேன். எனக்கு நான் தான் சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தேன். அட்லீஸ்ட் எனக்காக சுகர் இருந்தா. ஆனால் மின்னுக்கு அப்படி கூட யாரும் இல்லை. டாக்டர் சொன்னாங்களே, எனக்கு உங்கள் பேபிக்கு நீங்களாம் போயிட்டீங்கனாக்கா எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டாலும் அவருக்கு அப்பா அம்மா இல்லை சிப்ளிங்ஸ் இல்லைனாக்கா அந்த குழந்தை வந்துட்டு ஒரு தனியாக தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க. அதனால் என் குழந்தைய நான் விட்டுட்டு போக ரெடியாக இல்லை. அவன் வளர்ந்து வரணும். அவன் வளர்ந்து அவன் ஃபீல்டில் நிற்கிற வரைக்கும் நான் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. அப்படின்னு நினச்சிட்டு அடுத்ததே உட்காந்துருக்காரு. கீழே ஜெக்கி போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க ஜெக்கோட அப்பா பேபி கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்பா சொல்கிறாங்க, சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க, பேபி கொடுங்க சொல்கிறாங்க. இந்த அவனுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கோட அப்பா கொடுக்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, டேரக்டாக வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. அது பேபி அழகாக போயிட்டுருக்கு. நம்ம ஜெக்கி தூக்குறாங்க. தூக்கிட்டு பார்க்குறாங்க. போயிட்டு பிள்ளை நம்ம எல்லாம் சொல்கிறாங்க. பேபி கிட்ட ஸ்மைல் பண்ணுது. அது ஜெக்கோட ஃபேஸை தொட்டு பார்க்குது. ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி தான் நான் வச்சுக்கிறேன் சொல்கிறாங்க. வச்சுக்கடா சொல்கிறாங்க. உன் பையன் தானே அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பேபி எடுத்து வெளில வராங்க. வெளில வந்துட்டு கார்டனில் போயிட்டு வச்சு விளையாடுறாங்க. அது பேபிகிட்ட அவர் என்னமோ பேசுகிற ஒரு மாதிரி இமோஜி மாதிரி வச்சு காமிக்கிறாங்க. சிரிக்கிது ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ ஜிமின் அந்த ரூம் இருக்கிற ஒரு மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமோட பால்கனிக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது அவருக்கு ஸ்மைல் சவுண்டு கேட்குது. இப்போ ஜிமின் கீழே பார்க்குறாங்க. பார்த்தா கார்டனில் ஜேகே பேபி வச்சு விளையாடிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிட்டு இருக்காரு. சில ஏதாவது பண்ணி காமிக்கிறாங்க. அது அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்குது. ஜேக்கியோட ஃபேஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ ஜேகே பார்க்குறாங்க, எப்படி பண்ணவா ஒரு மாதிரி உன் ஃபேஸில் வச்சு காமிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவருக்கு வந்துட்டு தன்னோட அப்பா வந்துட்டு அந்தளவுக்கு ஞாபகமே இல்லை அவருக்கு. அவங்க அப்பா எதாவது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப எங்கேஜாக அவங்க அப்பா இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சுகா தான் எல்லாமே இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அப்பா அம்மா லவ் வந்துட்டு நான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க எங்கள் விட்டு போயிட்டாங்க. அட்லீஸ்ட் எனக்கு சுகா இருந்தால் எனக்கு எல்லா லவ்வையும் காரம் கொடுத்தான். ஆனால் என்னோட மின்னுக்கு இன்னும் இல்லை, இன்னும் இல்லாமல் போயிட்டான். அவனுக்கு அப்பான்ற லவ் இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சேன். ஆனால் அந்த பர்சன் உண்மையாகவே என்னோட குழந்தைக்கு லவ் கேர் கொடுப்பாங்களா என்ன ஜிம் பார்க்குறாங்க. ஒருவேளை என்னோட குழந்தைக்கு அவங்க உண்மையான ஒரு அப்பாவாக இருந்தாங்கனாக்கா நான் என்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு இதுக்கு நான் எப்போ செத்து போயிட்டேன். எப்போ இருந்தாலும் அப்போயே நான் செத்து போயிட்டேன். இதுக்கப்புறம் இருக்கிறது நான் ஜஸ்ட் ஒரு நடப்படமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னை யார் என்ன பண்ணால் என்ன, அட்லீஸ்ட் என் குழந்தை ஹாப்பியாக இருக்கும்ல, அவன் ஹாப்பியாக இருக்குனாக்க நான் என்ன பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு இந்த ஃபீலிங்ஸு எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு உயிரே இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. எந்த பக்கம் நம்ம ஜேகே பேபி சரி க்யூட்டாக போய் பண்ணிருக்காங்க. ஜிம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே ரூம் திரும்பி உட்காந்துறாங்க. இப்போ ஜின்னு வராங்க. ஜின்னு வந்து பார்க்குறாங்க. ஜின்னோட கார் வந்து ஸ்டாப் பண்ணணும். பேபி திரும்பி பார்க்குது. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜின் அங்கிள் அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜின்னு இறங்கி விடாங்க. அப்படின்னு ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அது என் பையன் கூட ப்ளே பண்ணிட்டுருக்கான் சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பி இந்த வருஷம் கேட்கறதுக்கு. அப்படியா உன் பையன் கூட ப்ளே பண்ணிட்டுருக்கா சொல்கிறாங்க. என் பையன் கூட ப்ளே பண்ணிட்டுருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ ஜின்னை பார்த்து பேபி வந்து ஹேண்டை நீட்டுக்கு வச்சுட்டு செல்லம் நான் இப்போ தூக்கக்கூடாதுப்பா. எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் சரியா, நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு தூக்குறேன் சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. பேபி கூட ஸ்மைல் பண்ணி வச்சு செம்ம அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு போயிடறாங்க. இப்போ நம்ம ஜின்னு ஃபர்ஸ்ட் போயிட்டு டேரக்டாக நம்ம ஜிம் ஜிம்க்கு வராங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. எல்லாம் வரமா சொல்கிறாங்க வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வராங்க. நம்ம பாரு ரூம்லேயே ஏதாவது ஒரு மாதிரி இருக்காதா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், கீழே வா போகலாம் சொல்கிறாங்க. இல்லை ஹேங் சொல்கிறாங்க கீழே வா அப்படி சொல்லிட்டு ஜின்னு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு உட்கார வைக்கிறாங்க. நம்ம பாரு இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நம்ஜின் உனக்கு தெரியும் ஆல்ரெடி, நம்ஜினோட ஒய்ஃப் தான் நான், ஜேகப் இருக்கான் அவர் ஆக்டர் ஓகேவா சொல்கிறாங்க. ஹோபி ஹாங் அவங்க அண்ணா தான் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. அவன் ஜங்கோட பெரிய பையன் தான் ஓகேவா. ஜங்கு வந்து டக்குனு உனக்கு மேரேஜ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சு. மற்றபடி ஜேகப் தான் செகண்ட் பையன். அவன் வந்துட்டு ஒரு ஆக்டராக இருக்கான் ஓகேவா. ரொம்ப கைண்டு ரொம்ப ஸ்வீட் பட் கொஞ்சம் நாட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. சின்ன ஓகே ஹேங் சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி ரொம்ப ஸ்வீட் ஓகேவா, நல்லா பார்த்துப்பாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்கலாம் என்கிட்ட ஓகே, நான் வந்து பிரதராக பாரு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. ஜிம்மு ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப நேரம் ப்ளே பண்ணாரு. பேபிக்கு இப்போ பசிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஜங்கு போயிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு பேபிக்கு ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கெனே எல்லாருக்கும் போய் சொல்கிறது. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. எடுத்து போச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. பற்றி ஜிம் நம்ம பேபி தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு அதுக்கப்புறம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நைட்டு நம்ம எல்லாருமே டின்னர் உட்காந்துருக்காங்க. ஜிமின் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. ஒரு மேட் ஆண்டி பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. ஃபுட்டு வைங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு ஃபுட்டு வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. சாப்பிடு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு அம்மா சொல்கிறாங்க. அந்த பார்க்க கொஞ்சம் வந்துட்டு ஜங்கோட வாய்ஸ் கொஞ்சம் ரகடாக இருக்கும். அது ரொம்ப கேரிங்காக இருக்கும் ஓகேவா சொல்கிறீங்களா. ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மும் ஹைட் செக் பண்ணுறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜங்கு பார்க்குறாங்கம்மா பேபி கொடுங்க சொல்கிறாங்க. ஏன்டா நாங்கள் இல்லைம்மா நாங்கள் வச்சுக்கிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. ஜங்கு உட்காந்துக்காத எனக்கு தனியாக தூக்கமே வர மாட்டேங்குது, பசங்க பேபி என்கிட்ட கூட அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜோ பார்க்குறாங்க. நாங்கள் கூட தனியாக தூங்குறேன், என்கிட்ட பேபி கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஆளாளுக்கு பேபி வந்து போட்டி போடுறாங்க.
இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது ஹேங் சொல்லிட்டாங்க. ஜிம்மி நீங்கள் பாரு பேபிக்கு எப்போ ஃபஸ்ட்டு பேப்பர் தூக்கிட்டு வர முக்கியம் அது வரைக்கும் என் கொடுத்தவங்கட்டும் எனக்கு வந்து தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது நான் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே ஹேங் தான் சொல்லி கொடுக்குறாங்க. பேபியும் ஜங்கு கிட்ட ஜின்னுக்கிட்ட போயிடுது. ஜிம்மி பார்க்குறாங்க. ஹேங் அழுதா சொல்கிறாங்க டக்குன்னு தூக்கிட்டு வரோம் ஓகேவா சொல்கிறாங்க. அதுன்றது நான் டாக்டர் ஓகே எனக்கு எப்படி பேபி கேர் பண்ணி தெரியாது சொல்கிறாங்க. இல்லை ஹேங் யார் வந்து பேபி இருந்துக்கும் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜின் மாட்ட இருக்கியா அப்படி கேட்குறாங்க. இப்போ க்யூட்டாக அது அழகாக பார்த்துட்டு அழகா இருக்கடா நீ எப்படி சொல்ற ஜின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கடமா சரி ஓகே எல்லாம் போயிட்டு உங்க சொல்றாங்க. ஜிம் டேரக்டர் ரூம் போறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜங்க் போயிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா நைட் ட்ரெஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பக்கத்துல வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவருக்கு என்னக்கா மனசுக்குள்ள வந்து வேணான்னு தோணுது. ஆனா இதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதுக்கப்புறம் யார் வேணா என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி அவரு விட்டுட்டாரு. எப்போ நம்ம ஜெயிக்க வராங்க. ஜெயிக்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்மோட ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த இப்போ வந்து ஃபைட் பண்ணும்போது அந்த பெயினை அவர் பேர் பண்ணிக்க முடியல. ஏன்னா நேற்று தானே ஃபைட் பண்ணியிருப்பாரு சொல்லி பார்த்தா இப்போவும் அதே மாதிரி போயிட்டுருக்கு எல்லாமே. ஜிம் ரொம்ப நேரம் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு மேலே அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஜிம் நம்ம தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் ஒரு 4:30 இருக்கும். கரெக்டாக பேபி அழகும் நம்ம ஜிம் தூக்கிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜங்க் வாங்கிட்டு ஜிம்மிட்ட கொடுக்குறாங்க. அதே மாதிரி எப்போ போல ஜிம் ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் ஜங்க் வந்து பேபி எடுத்து மேலே வச்சுக்கிறாங்க. மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. அவர் செஸ்ட்லேயே போட்டு அழகாக தட்டி கொடுக்குறாங்க. அந்த பேபி அழகாக தூங்க ஆரம்பிக்குது. ஜேக்கு அந்த பேபி அழகாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்போ தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் நெக்ஸ்ட் டே மார்னிங் மெதுவாக வந்துருக்காங்க. எஞ்சி பார்த்தாக்க பேபி அழகாக ஜேக்கோட செஸ்ட்டில் தூங்கிட்டு இருக்கா. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவர் உண்மையாகவே இந்த பேபி கேர் பண்ணுறாரா இதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. வராது இவருக்கு என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே சரி எஞ்சி போய் குளிச்சிடுறாங்க. ஜிம்முக்கு இப்போ தானே டெய்லி நடக்கும். ஒயின் ஃபோன் பண்ணாலும் ஜிம் அதிகமாக பிக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் பேச அவர் ரெடியாக இல்லை. ஜங்குக்கும் ஜிம்முக்கும் நடக்கிறது யாருக்குமே தெரியாது. ஜிம் வந்து ஃபுல் வந்துட்டு கேட்டாக்கா ஃபுல் டிஷர்ட் தான் போட்டிருப்பாரு. அதனால் அவர்கிட்ட இருக்க அந்த ஒயிட் மார்க்ஸ் யாருக்கும் தெரியாது. இந்த வரைக்கும் யாரும் பார்த்து எல்லாரும் பொறுத்த வரைக்கும் ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கான். ஜிம்முக்கு இந்த வீட்டுக்கு செட் ஆகிட்டான் ஓகே அடாப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு எனக்கு இந்த வீட்டை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க ஃபேமிலியாக நினச்சிட்டு இருக்காங்க. தவிர மற்றபடி நம்ம ஜிம் இந்த மாதிரி இருக்காங்க யாருக்குமே தெரியல. ஆனால் அந்த வீட்டில் எல்லாருமே நல்லா ஒன்றா இருக்காங்க. ரொம்ப கேர் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஜியாவுக்காக இருக்கட்டும் ஜின்னாக இருக்கட்டும் ஜங்கோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஜங்க் அந்த பேபியோட ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. ஆனால் எனக்கு ஜிம்மிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்க. ஜிம்மிட்ட மற்ற எல்லாம் ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அவரோட ஃபேமிலிக்குள்ள மிங்கிள் ஆகுறாங்க. இப்போ வந்து ஃபுட்டெல்லாம் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் எல்லாருக்கும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜங்க் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னும் அடிக்கடி வேணா சேர்ந்து குக் பண்ணுவாங்க. சில ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி ரூம்ல அடைஞ்சிருந்தா ஒரு மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் தானே நம்ம ஜிம்மி ஒயின் வீட்டில் பார்க்கலாம். ஒயினுக்கு ஒரு ரிமைண்டர் வருது. வந்து மொபைலில் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி வச்சிருப்பான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்து பேபிக்கு வேக்சினும் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. இப்போ டே 1 ஒயின் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னாச்சும் ஒயின் சொல்கிறாங்க இன்னைக்கு மின்னுக்கு வேக்சின் போடணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. எப்பா நம்ம பேபி பார்க்கலாமே வேக்சின் போடுற சாக்கில் நம்ம பார்த்துடலாமா சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. இல்லைம்மா நான் அவன்கிட்ட ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் ஓகேவா அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறேன் எப்போவுமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு இன்னும் கோமா என்ன சொல்கிறாங்க தெரியலம்மா சொல்லிட்டு ஒயின் ஃபோன் பண்ணுறா. இந்த பக்கம் ஜிம்மில் ஃபோன் இருக்கா இதுக்கு ஆக்சுவலி ஜிம்மி குளிச்சிட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜங்க் தான் இருக்காங்க. பேபி வந்துட்டு ஜங்கோட ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஃபோனில் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. கால் ஒயின் இருக்கு. இப்போ அவரே ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க குளிச்சிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. அது இன்னைக்கு ஆக்சுவலாக பேபிக்கு வேக்சின் போடணும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கா சொல்கிறாங்க. ஆமாம் பேபிக்கு வேக்சின் போடணும். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் எப்போ ரெகுலராக போடுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜின் ஹேங் டாக்டராக இருக்காங்க. அவர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் பார்த்துக்குறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது நாங்கள் சொல்கிறாங்க. இல்லை நானே பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு ஜங்க் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிம்மிட்டு பேசினா நம்ம நான் அவங்களுக்கு கூட போகலான்னு நினச்சிருப்பா. இப்போ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எல்லாமே பார்க்குறேன் என்னாச்சுமா சொல்கிறாங்க. அம்மா அது ஜங்குக்கு தான் ஃபோனை பிக் பண்ணாங்க சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அது அவங்கள கூட்டிட்டு போகிறாங்களா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அது அவங்க ஜின்ன எங்கள் டாக்டர் எதனா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களே பார்த்துப்பாங்க போல் நீங்கள் விட்டு டே சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அவன் வேக்சின் போட்டால் ரொம்ப அழுவான். அவனுக்கு சமாதானம் பண்ண தெரியாது. ஜிம்மி கூட அவன் சமாதானம் பண்ண மாட்டான். அவனுக்கு அந்தளவுக்கு தெரியாது சொல்கிறாங்க. அதே நம்ம தானே கேர் பண்ண முடியும். ஸோ நம்மளே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை டே அவங்க பார்த்துப்பாங்க விட சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படியாவது பார்க்கணும் ஒரு ஆசை. ஆனால் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு குளிச்சு வெளில வராங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இன்றைக்கி பேபிக்கு வேக்சின் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க பேபிக்கு இன்றைக்கி வேக்சின் என்கிட்ட சொல்ல அப்படி கேட்குறாங்க. எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியாமல் போயிடும் நீ தானே குழந்தைட அம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதிகமாக பேபி டேக் கேர் பண்ணது ஒய்யனும் டேவும் தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் பேபி டேக் கேர் பண்ண போகிறது நம்ம தான் சரியா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா அப்படி சொல்கிறாங்க. கேர் பண்ணால் மற்ற வருஷம் தெரிஞ்சுக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேபிக்கு நீங்கள் வேக்சின் போடணும் ஓகேவா நான் வந்துட்டு ஜின் ஹேங்கிட்ட சொல்கிறேன். அந்த ஜின் ஹேங் வந்துட்டு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் டாக்டர் இருப்பாங்க. நான் சொல்லி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறேன் ஓகேவா நம்ம போகலாம் ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் என்ன சொல்ல ஜிம்மின் சரி தான் சொல்லுவார். இப்போ நம்ம ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. ஜங்குக்கு
இப்போ ஜங்கு கீழே இறங்கி வராங்க பேபி எடுத்துக்கிட்டு. மேலே சின்ன ஜிம்மில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்கு கீழே இறங்கி வராங்க பேபி எடுத்துக்கிட்டு. இப்போ நம்ம ஜிம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஜின் ஹேங் சொல்கிறாங்க. சொல்லி ஜங்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஹேங் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் சொல்கிறாங்க. ஃபேவர் என்ன ஃபேவர் சொல்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் யார் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இப்போலாம் திரும்பி பார்க்குறாங்க. ஜேஹோக்கு ஜங்கோட பேரண்ட்ஸு சில மெயிலாம் கூட பார்க்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி அவங்ககிட்ட எனக்கு ஒரு பர்சனல் அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியுமா சொல்கிறாங்க. பர்சனல் அப்பாயின்மெண்ட் எதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இன்னைக்கு மின்னுக்கு வேக்சின் சொல்கிறாங்க. மின்னு சளவுக்கு வேக்சின் ஆமாம் இன்னைக்கு 8 months வேக்சின் போடணுமா அவங்ககிட்ட. ஏன்னா எனக்கு இந்த நர்ஸ்லாம் போடக்கூடாது சொல்கிறாங்க. நர்ஸ்லாம் போடக்கூடாது. ஆமாம் எனக்கு நர்ஸ்லாம் இன்ஜெக்ஷன் போடக்கூடாது. ஏன்னா எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை கிடையாது. எனக்கு டாக்டர்ஸ் தான் போடணும்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க டாக்டர்ஸ் தான் குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடணும். ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் எப்படி இந்த பேபி மேலே பாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈவன் ஜங்கோட அப்பா அம்மாவுக்கு ஜேவுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் கால் பண்ணுறேன் சொல்லிட்டு இப்போ அவர் கால் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் ஜெஸ்ஸி பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்கள் ஜின்னா எங்க அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்கிறா. ஜெசிமா நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஒரு பர்சனல் அப்பாயின்மெண்ட் வேணும் சொல்கிறாங்க. பர்சனல் சொல்கிறாங்க. அது நம்ம வீட்டில் ஒரு பேபி இருக்க சொல்கிறாங்க. நம்ம பேபி என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது என்னோட பிரதரோட பையன் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. பேபிக்கு வந்துட்டு வேக்சின் போடணும். அவங்க வந்துட்டு நீ தான் போடணும்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் 11:30 மேலே எனக்கு அப்பாயின்மெண்ட் கம்மி தான். நீங்கள் அந்த டைம் கூப்பிட்டு வரீங்களா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் 11:30 மேலே கூப்பிட்டு வந்தால் நான் பர்சனல் நானே பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜெஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு ஓகே ஜெஸ்மா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு 11:30 மேலே சொல்கிறாங்க. 11:30 மேலே ஆமாம் அதுக்குன்னு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பாங்க. 11:30 மேலே போனாக்கா ஒரு ஸ்பெஷலாக பார்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க நீங்கள் போர்ட் மீட்டிங் இருக்கு. நீங்கள் நானும் வருவேன் நீ வரணும்னு சொல்கிறாங்க. எனப்பா சொல்கிறேன் எனக்கு ஆமாம் இன்றைக்கி ஒரு ஆர்டினரி மீட்டிங்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து போர்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ நானே வந்து ஆகும் நீ இருக்கணுமே சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எவ்வளோ நேரம் ஆகும் சொல்கிறாங்க. ஐ திங்க் 2 hours சொல்கிறாங்க. இப்போ டைம் பார்த்தாக்க இப்போ 9 o'clock தான் ஆகுது. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10, 11, 2 hours வந்துடலாம்டா சொல்கிறாங்க. இப்போ நான் ஜங்கோட போய் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறேன். ஆமாம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஜிம் ரெடியாக இருக்க சொல்கிறாங்க. ஓகே 11 o'clock நான் வரேன். நான் வந்துட்டு ஜிம்லையும் பேபி கூட்டிகிட்டு போகிறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க இருக்கும் சரி ஓகேப்பா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வருவா 11:30 வந்து டேட்டா கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேபி க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்குது. என்ன அப்படி ஜங்கு ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜங்கோட அம்மா தான் சரி இப்போ பேபி கூட நான் வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு பேபி ஜங்கோட அம்மா கொடுத்துட்டு மேலே போகிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வராங்க. 11:30 மேலே தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா 11:30 நான் 11 o'clock வரேன் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்னு சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு பேக் எடுத்து போயிடுறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. எனக்கு ஜிம்முக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஆனால் அதெல்லாம் அவரே பண்ணுறாரு எல்லாமே. ஜங்கே வந்துட்டு எல்லாமே கிஸ் பண்ணுறது எடுத்துக்கிறது எல்லாமே அவர் பாட்டுக்கு அவர் எடுத்துக்கிறாங்க. ஜிம்மி எதுவுமே கேட்கல. ஏன்னா குழந்தைக்காக எல்லாமே பொறுத்துக்கிறாங்க. குழந்தைக்கு ஒரு அப்பான்ற அளவு கிடைக்குது. செகண்ட் இந்த ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. இவர் தவிர மற்றவங்க எல்லாரும் ஓகேவாக இருக்காங்க. அதனால் ஜிம்மி எதுவுமே கேட்கவே இல்லை. இந்த பக்கம் கீழே ஜங்கு வந்துடுறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வர சொல்லி கிளம்பி போயிடுறாரு. ஜென்னு கிளம்புறாங்க. ஜேவுக்கு மட்டும் எனக்கு லீவு தான். எனக்கு தான் ஷூட் இல்லை. அவர் லீவ் இல்லை வீட்டில் தான் இருக்காரு. நம்ம ஜங்கோட அப்பா போயிடுறாங்க. ஜங்கோட அம்மா மட்டும் இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா ஒரு வருது. ஹலோ சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரிடி போய் பார்க்கலாம் முடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜெவாப் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. நீ ஜிம்மில் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியாம்மா சொல்கிறாங்க. அம்மா ஜிம்மில் இருக்குமா நான் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. இல்லைடா அவங்க வீட்டு தனியாக இது வரைக்கும் இல்லை தனியாக இருந்ததில்லை ஒன்று நான் இருப்பேன் இல்லைக்கா அப்பா நாங்கள் யாரோ ஒருத்தர் 2 பேர் இருப்போம். இப்போ அப்பாவும் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவன் தனியாக இருந்ததுதான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான் சரியா. அட்லீஸ்ட் ஜங்கு வந்து கூட்டு போகிற வரைக்கும் நீ இருக்கியா சொல்கிறாங்க. நான் இன்னும் போல நான் வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு மின்னு கூட இருக்க பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியே நான் ஜிம்மில் அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் எனக்கு மின்னு கூட இருக்க ரொம்ப ஜாலியாக இருக்குது சொல்கிறாங்க. டைம் எடுக்கும் ஜிம்மி வந்துட்டு பேசுறதுக்கு ஓகேவா கண்டிப்பாக நல்லா பேசுவான் சீக்கிரமே சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா நீங்களும் மின்னுவை பார்த்துக்கோ. ஜங்கு கொஞ்சம் வரப்போ 2 பேர் சேர்த்து அனுப்பி விட்டு சரியா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லி இப்போ அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேவுக்கு மட்டும் பேபி விளையாடிருக்காரு கீழே. ஜிம் பார்த்தா மேலே ரெடி ஆகிட்டு இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 10:15 ஆகுது. ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிம் பிக் பண்ணுறாங்க. ஹலோ அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம டே தான் வேற ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்காரு. டேவோட நம்பர்லேருந்து ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரு சொல்லிட்டு வேற ஒரு நம்பர் கால் பண்ணியிருக்காங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபோனை கட் பண்ணிட்டு பேசு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன வேணும் டே உனக்கு அப்படி ஜிம் கேட்குறாங்க. பேபிக்கு வேக்சின் போட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்ன போடலை இதுக்கப்புறம் தான் போடணும்னு சொல்கிறாங்க. டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. இல்லை அப்பாயின்மெண்ட் வந்து 11:30 மேலே தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் டைம் இருக்கிறாங்கன்னா போகல அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் நம்ம ரெகுலர் டாக்டர்கிட்டே அப்பாயின்மெண்ட் போட்டேன். நீ வரியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் இங்கே பார்த்துக்கிறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ப்ளீஸ் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம் டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது சார். டே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம்மில் எதுவும் சடனாக கட் பண்ணி வச்சுறாரு. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. நம்ம எதுக்கு பர்மிஷன் கேட்கணும். நம்மளே போய் பார்க்கலாம்ல. நம்மளோட குழந்தை அது நம்மளோட அண்ணன் பையன் தானே. நம்மளுக்கு இல்லாத ரைட்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு காலத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வயனுக்கு இங்கே இம்பார்ட்டன் ஒர்க் இருக்காது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம டே மட்டும் கிளம்பிடுறாங்க. அப்படி
ஜங்கோட ஆஃபீஸ் பார்க்கலாம்டா. ஜங்க் வந்து அவங்க செக்ரட்டரி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து 11 o'clock ரிமைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, நான் பர்சனலாக போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் போர்ட் மீட்டிங் வந்து ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு, ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்தாங்க. அந்த மீட்டிங்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஜங்கோட அப்பா சார் மீட்டிங்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா போர்ட் மீட்டிங்னாக்க எல்லா கம்பெனிலும் வந்திருப்பாங்க, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் மற்ற சிஓலாம் வந்திருக்கனால எல்லாரும் அதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இப்போ ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்காது. ஆனால் நாங்கள் போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த செக்ரட்டரி மறந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 11:10 மேலே ஆகுது. 11:10 ஆனதுக்கப்புறமா ஜிம் ரெடி ஆகிட்டு தான் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெய் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க, காஃபியான்னு சொல்கிறாங்க. பாரு என்கிட்ட பேச ஓகேவா, நம்மளோட ஹேங் மாதிரி உனக்கு என்ன என்கிட்ட கேட்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஷூட் இல்லை, லீவ் தான் அப்போ சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ மீட் பண்ண போவேன், ஆனால் இன்றைக்கி நீ பேபி தனியாக இருக்கீங்களா, அதுக்கு நான் இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜங்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னாக்கா நான் வெளியே போயிடுவான் சொல்கிறாங்க. ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரி ஓகே வேறு நீங்கள் போய்க்கோங்க, நான் இருந்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இல்லை தனியாக வச்சு போகக்கூடாது, அம்மா திட்டுவாங்க, அது தரமா எனக்கு ஒன்று தனியாக வச்சு போக மனசும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவப் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அப்படி டைம் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் டைம் வந்து 11:12 ஆகிடுச்சு. 12 ஆகும்போது ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு கார் சவுண்ட் கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கு தான் இருக்காங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க, வந்துட்டான் போல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மும் பேபி பார்த்துட்டு பேபி ரெடியாக தான் இருக்குது, ஜிம் ரெடியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க. சரி அப்போ நீங்கள் 2 பேரும் கிளம்புறீங்களா அப்போ சொல்லிட்டு பேபி பார்த்து ஜெவப் கேட்குறாங்க. இப்போ டோர் ஃபுல்லாக ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜெவப் பார்க்குறாங்க, இவன் எனக்கு டோர் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான், நம்ம வீடு தானே போட்டு வர வேண்டியது தானே அப்படி சொல்லிட்டு ஜெவப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மும் அதை யோசிக்கிறாங்க. பார்த்தாக்கா ஒரு பாசம் உள்ள வரலாமா அப்படி கேட்குறாங்க. நம்ம ஜெவத்தை பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம டேவ் இருக்காரு. டேவ் பார்த்து ஜெவப் ஒரு மாதிரி இருக்குது. டக்குனு ஜெவப் பெஞ்சு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. டேவ் அப்படி பாட்டம் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக நிற்கிறாங்க. ஆனால் கோல்டாக இருக்காரு கொஞ்சம் ஃபேஸ் மட்டும். நம்ம ஜெவப் பார்க்குறாங்க, என்ன அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜெவப் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த ஜெவப் பார்த்துட்டு இருக்கா அவன் கேட்குறாங்க. டே வந்துட்டு உள்ளே வரலாமா கேட்குறாங்க. இப்போ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தம்பி வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் ஜெவப் ரெடி பண்ணிட்டு வாங்க வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜெவப் உள்ள வராங்க. டேவ் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜெவப் தான் பேபி இருந்திருக்கும். அது நம்ம டேவ் பார்த்து ஹேண்டை நீட்டுது. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு பேபி வராதுன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் ஹேண்டை நீட்டுது. அதுவே அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேவ் டக்குன்னு தூக்கிறாங்க. ஜெவப் இருந்து பேபி டே தூக்கும். பேபி போய்ட்டு டேவுடைய ஸ்டோனில் படுத்துக்குது. ஹெட் வச்சுக்குது. நம்ம டேக் வந்துட்டு அப்படி என்னமோ பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஹக் படிக்கிறாங்க டைட்டாக. ஒரு மாதிரி அவ்வளோ எமோஷனல் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. போலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் பார்க்குறாங்க. எங்கே சொல்கிறாங்க. வேக்சின் போட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டைம் ஆகிடுச்சு, வேக்சின்லாம் வந்துட்டு மார்னிங் டைம்லேயே போடணும் ஓகேவா, இவ்வளோ லேட்டாக போடுறது தப்பு அப்படி சொல்கிறாங்க. 12 o'clock முன்னாடி போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் பார்க்குறாங்க. அப்படியே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் பார்க்குறாங்க. ஆனால் ஜங்க் வரேன்னு சொல்லியிருக்கானே, அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியிருக்காங்களே சொல்கிறாங்க. நீங்களே டைம் பாருங்கள் சொல்கிறாங்க. பார்த்தா இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க. ஐ திங்க் வந்துட்டு அவங்க மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க, மறந்துருப்பாங்களா இருக்கும் எனக்கு போர்ட் மீட்டிங்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. போர்ட் மீட்டிங் போய்ட்டு சொன்னாங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, ஒன்றும் யாராவது சொல்லணும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், அதனால் அவங்க மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் பேச நீங்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக சொல்கிறாங்க. என்ன ஜிம் நீ போய்ட்டு ஃபஸ்ட் பேபிக்கு வேக்சின் போட்டு ஓகேவா, அதான் இம்பார்ட்டன்ட்டு, யார் கூட போய் போட்டால் என்ன அப்படி நீ போய்ட்டு ஃபஸ்ட்டு போடு அப்படி சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை வராது ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பிரச்சனை, நீ ஒன்றும் பயப்படாத ஓகே நீ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பயப்படணுமா எதுக்கு அப்படி பார்த்துருக்காங்க. இதில் நான் சொல்கிறேன் உடனே பேபி ஜிம்மின் பயப்பட என்னமோ நீ வந்துட்டு போ ஜிம்னு சொல்கிறாங்க. நானும் கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெவ் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் நாங்களும் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் கூட பேச மாறி போயிடுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே ஆனால் சொல்கிறாங்க போகலாம் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் எதுவும் சொல்கிற மாதிரி இருக்காங்க. ஜெவ் பார்க்குறேன் நீ போ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வேறு வழியே இல்லை நம்ம டே கூட போயிடுறாங்க. நம்ம டே போய்ட்டு டிரைவர்கிட்ட கார் எடுத்து சொல்கிறாங்க. ஒரு டோர் ஓப்பன் பண்ணி விடாது இவர் போய் உட்காராங்க. அந்த பக்கம் நம்ம டே உட்காராங்க. டிரைவருக்கு கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. நம்ம டேவும் ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மி ஒரு வார்த்தை கூட பேசல, நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பேபி கிட்ட பேபி பார்த்து டே கேட்குறாங்க. உனக்கும் அம்மாவுக்கும் என் மேலே கோவமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம பேபி அம்மையை பார்த்துட்டு டேவையே பார்த்துட்டு இருக்காது. ஒரு மாதிரி ஹேண்ட்லாம் வச்சுட்டு ப்ளே பண்ணுது. நம்ம டேவோட பேசல சொல்லு உனக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோ கோவம் என் மேலே 2 weeks பேசாமல் இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. நம்ம ஜிம்மில் அமைதியாக வந்துருக்காங்க. நம்ம ஜிம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டேவும் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எதுவுமே சொல்ல பேபி அப்படியே வச்சுக்கிறாங்க. பேபி அழகாக டே கூட ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஃபைனலாக ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டாங்க. 2 பேருமே வராங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு இந்த டாக்டர் தான் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஏன்னா ஜிம் வந்து வேக்சின் போட வந்ததே கிடையாது இது வரைக்குமே. நம்ம நம்ம டேவும் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு வந்து டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. இன்னும் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. அந்த டாக்டர் வேறு யாருன்னா நம்ம பேக்கேண்டா ஓகேவா, பேக்கேண்ட் பார்க்கும்போது நம்ம டாக்டர் வந்து அழகாக பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு பேபிக்கு வேக்சின் போட்டுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பேபி வந்து செக் பண்ண ஹெல்த் ஓகேவான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேக்கேண்ட் ஓகேடா சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பாரா மாட்ரேட் தான் ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம பேக்கேண்ட் ஒரு லிஸ்ட் எடுத்துறாங்க. இந்த சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த பாரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ பேபிக்கு தேவையான சிறப்பு அதெல்லாம் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வெளில வராங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அது அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க பேபி முனியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அம்மா இருக்காங்க. ப்ளீஸ் ஜிம்மின் வீட்டுக்கு வா, அம்மா மினிமம் தூக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, மினிமம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, வீட்டுக்கு வரையும் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க.
ஏன் அதுதான் வீடு தானே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு ஜிம், நீ எதுக்காக எங்களை கோவமாக இருக்குன்னு தெரியல, நான் உங்களுக்கு நல்லதாக பண்ணிக்கிட்டு கூட புரியவே புரியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, உனக்கு நீ நல்லதாக பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. வா சுட்டு மட்டும் நான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. இந்த பக்கம் நம்ம டேவிட் அம்மா வந்துட்டு அப்படியே சோஃபாவில் ஒரு மாதம் அம்மா உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறாங்க, அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் டேவிட் அவன் அம்மா பார்க்குறது டே அப்படி திரும்புறாங்க. திரும்பி பார்த்தாக்க டேவிட கையில் பேபி இருக்குது. அதை பார்த்ததும் டேவிட் அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்படி பார்க்குறாங்க டேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க யார் வந்து பார்க்குறாங்க. இப்போ டேவிட் அம்மா ஓடி வராங்க. அப்புறம் அவங்களும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ஓடி வராங்க. இன்னும் ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிற வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஜிம் பார்த்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஜிம் என்னோட பிக்சர் பெருசாக இருக்கும். அதை பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு அவர். இப்போ அவங்களும் மெயிலாக வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின் தம்பி வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மில் உள்ள வராங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்கம்மா இந்த அவங்க கிராண்ட் சன் அப்படி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போய் டேவிட அம்மா வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இன்னும் செல்லம் சார் அப்படி ஃபேஸ்புல்லாக கிஸ் பண்ணுறாங்க. பேபி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறது. அச்சோ நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன்னையும் உங்கள் அம்மா எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ் பண்ணவே இல்லை எங்களை அப்படி கேட்குறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்ல அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டு அப்படியே வந்து உட்காராங்க சோஃபாவில். அப்போ மைடாண்டி பார்க்குறாங்க. போயிட்டு அவங்க ஜூஸ் போட்டுருக்காங்கன்னு ஜிம் தம்பி தாங்க சொல்கிறாங்க. வேண்டாம்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மில் எடுத்துக்கிறாங்க. ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவர் வாழ்ந்த வீடாக இருந்தாலுமே இப்போ அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது. அமைதியாக இருக்காங்க. இப்போ இந்த வீட்டுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. பட்டியே பார்க்குறாங்க. அப்படியே வந்து பக்கத்தில் உட்காராங்க. ஜிம் பக்கத்தில் உனக்கு ஸ்டெயில்னா என் மேலே கோவம் இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படி காட்டியே சொல்லி ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க. பாரு ஜிம்மி நான் பண்ணு தப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு நல்லதாண்டா பண்ணியிருக்கேன். உனக்கும் பேபிக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும் பண்ணாது தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு டேவ் வந்துட்டு உனக்கு கெட்டது பண்ணணும்னு என்ன கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. நீ ஹாப்பி தானே இருக்கா சொல்கிறாங்க. என்னத்துக்கு நீ ஹாப்பி தானே இருக்கு, நீ மேரேஜ் பண்ணி வச்சுனா நீ ஹாப்பி தானே இருக்கா சொல்கிறாங்க. டீக்கு ஒரு மாதிரி இருக்குது. கோவமாக இருக்கே அப்படி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலாம் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா பேபி அவ்வளோ கொஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சிட்டு இப்போ பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. உனக்கு அந்த வீட்டில் எல்லாரும் ஓகேவா இருக்காங்களா, நல்லா பார்த்துக்கிறாங்களா, உனக்கு அந்த வீடு செட் ஆகிடுச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எல்லோரும் நல்லவங்களா இருக்காங்க, ரொம்ப நல்லா கேர் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியே அவன் வேக்சின் போட்டு கூட்டிகிட்டு போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் மேபி ஒர்க்கில் இருப்பார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. ஜிம் நல்லா அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் இல்லை 12:50 மேலே போச்சு. ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆக போகுது. இப்போ நம்ம ஜிம் ஃபோனை பார்த்தா கால் ஜாமுக்குன்னு இருக்குது. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ யாருக்கும் பயம் வருது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. பிக் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்முக்கு தலை போகிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நீ எங்கே இருக்கா அப்படி ஜம் கேட்குறாங்க. இது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கணும் ஓகேவா, எனக்கு வாய்ஸே மாறுது தான். ஓகே பாய் டேக் கேர்.